திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே காவேரி ஆற்றில் நடைபெறும் சட்டவிரோத மணல் கொள்ளையை தடுக்க கோரியும் இதில் தொடர்புடையவர்கள் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் வரும் மே மாதம் 7ஆம் தேதி முதல் லாரி உரிமையாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். மேலும் தொட்டியம் காவல் நிலையம், முசிறி சாராட்சியர், திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சங்கத்தினர் புகார் மனு அளித்துள்ளனர். நெல்லையில் அமைந்துள்ள புகழ்பெற்ற அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மாள் கோயிலில் வருஷாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேலும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் நடைபெற்ற இந்த வருஷாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் தண்டலம் பகுதியில் டிப்பர் லாரி உரிமையாளர்கள் சங்க ஆலோசனை கூட்டம் சங்கத்தின் கௌரவ தலைவர்கள் ரவி மற்றும் வேலு ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஓட்டுநர்கள் மது அருந்தி லாரியை இயக்கக்கூடாத வகையில் பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் அதிக வேகத்தில் வாகனங்களை இயக்கக்கூடாது என்றும் வலியுறுத்தப்பட்டது. எங்க தொழிலை மிகவும் பாதுகாப்பாக நடத்த வேண்டும் தீர்மானம் போட்டிருக்கோம். பொதுமக்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாது. எந்த ஒரு விபத்தும் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இனி எந்த ஒரு விபத்தும் நடக்கக்கூடாது. மெதுவாக சொல்ல வேண்டும். எல்லா வண்டிக்கும் தார் பாய் கண்டிப்பாக கட்டியே ஆகணும். ஏன்னா இப்போ ரோட்டில் போகிறவங்க எல்லாம் நம்முடைய சகோதரர்கள் தான். ஒரு மண் கட்டி விழுந்தாலும் ஒரு உயிர் சேதமாகிவிடும். ஒரு உயிர் போயிட்டா 1 கோடி கொடுத்தா கூட அந்த உயிரை நம்மளால திரும்ப பெற முடியாது. அதனால எங்கள் லாரி ஓனர்களுக்கு நான் என்ன சொன்னேன்னா எல்லாமே தார்பாய் கட்டின்னு போனோம், பாதுகாப்பாக போக வேண்டும், அதிக ஸ்பீடு போகக்கூடாது. அதே மாதிரி இன்சூரன்ஸ் கண்டிப்பாக வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்கணும். டிரைவருங்க குடிச்சிருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணணும். இதெல்லாம் நலனை கருதி தான் இன்னைக்கு கூட்டம் போட்டிருக்கோம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள பெரிய பிக்கட்டி அன்னை இந்திரா நகர் பகுதியில் கடந்த 1 மாத காலமாக குடிநீர் வராததை கண்டித்து ஜெகதலா பேரூராட்சி செயல் அலுவலரை முற்றுகையிட்டு அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் தண்ணீர் மிகவும் அசுத்தமாக உள்ளது குறித்து பேரூராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என தெரிவித்த மக்கள் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சாலை மறியலில் ஈடுபட போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்வில்லி வனம் கிராமத்தில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரியில் அனுமதி அளித்ததுக்கு அதிகமாக மணல் எடுப்பதை கண்டித்து அப்பகுதி மக்கள் மணல் எடுத்து சென்ற 3 லாரிகளை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த கீழ் கொடுங்கலூர் காவல் உதவி ஆய்வாளர் ஞானவேல் தலைமையிலான போலீசார் மணல் ஏற்றி சென்ற 3 லாரிகளை பறிமுதல் செய்து காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று விசாரணை மேற்கொண்டனர். வேலூர் மாவட்டம் ரங்காபுரம் பகுதியில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருந்து சென்னை கோயம்பேடு சந்தைக்கு மாதுளை பழங்கள் லோடு ஏற்றி சென்ற லாரி மீது ஆம்னி பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்து குறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த சத்துவாச்சாரி போலீசார் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். கடலூர் மாவட்டம் சாக்காங்குடி கிராம பகுதியில் உள்ள வெள்ளாற்றில் கடல் நீர் கலக்காத வண்ணம் அப்பகுதி மக்கள் பொதுப்பணித்துறை அனுமதியுடன் தற்காலிகமாக தடுப்பணை அமைத்துள்ளனர். இந்த தற்காலிக தடுப்பணை குடிநீர் ஆதாரத்தை மீட்டெடுக்கும் முயற்சி என தெரிவித்த அப்பகுதி மக்கள் விவசாயிகள் மற்றும் எதிர்கால சந்ததியினர் என அனைவரின் நலன் கருதியும் இப்பகுதியில் நிரந்தர தடுப்பணை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் முழுவதும் வனப்பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு சிமெண்ட் தொட்டியில் தண்ணீர் வைக்கும் பணி நடைபெற்றது. கோடை காலம் என்பதால் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டு பறவைகள், விலங்குகள் சிரமத்துக்கு ஆளாக கூடாது என்பதற்காக வனத்துறை சார்பில் இந்த பணி தொடங்கப்பட்டது. தருமபுரி அருகே திமுகவிற்கு வாக்கு சேகரிக்க சென்ற திமுக பெண் ஒன்றிய மகளிர் தொண்டரணி துணை அமைப்பாளர் மீது தாக்குதல் நடத்திய காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. இந்த வழக்கில் 2 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இது தொடர்பாக மகளிர் ஆணையம் மற்றும் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட திமுக பெண் நிர்வாகி கோரிக்கை வைத்துள்ளார்.
புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் வாயிலாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது குறித்து அலுவலக பணியாளர்கள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வெடிகுண்டு கண்டறியும் நிபுணர்கள் உதவியுடன் தீவிர சோதனை மேற்கொண்ட நிலையில் இச்சம்பவம் அலுவலக வளாகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஆன்மீக தலமான ஸ்ரீ அங்காளம்மன் பரமேஸ்வரி கோயிலில் உண்டியலில் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய பணம், தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்களை எண்ணும் பணி நடைபெற்றது. இந்த உண்டியல் காணிக்கை என்னும் பணியின் இறுதியில் 1,40,21,440 ரூபாய் பணமும், 215 கிராம் தங்கமும் மற்றும் 730 கிராம் வெள்ளி பொருட்களும் காணிக்கையாக கிடைக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் முள்ளங்குறிச்சியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயிலில் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேலும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் நடைபெற்ற இந்த திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடம், பறவை காவடி, மயில் காவடிகள் எடுத்து தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தி சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.